நேத்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தேன். இப்ப பாத்தீங்களா கேட்டமா? இங்கதான் எங்கயாவது இருப்பா. இப்ப நீ எதுக்கு அவளை தேடுற? சொல்லு. ஏண்டா உனக்கு என்ன இன்னைக்கே கல்யாணம் ஆச்சு? நான் ஒரு வருஷமா ரோகிணி பாத்துட்டு தான் இருக்கேன். அது இல்லப்பா, உள்ளதா இருந்தா இப்ப ஆளை காணோம். பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. நீ பணம் வேண்டான்னு சொல்றதாண்டா வேடிக்கையா இருக்கு. ஏற்கனவே என் பணம் 27 லட்சம் கிட்ட இருக்கு. வேண்டாங்கிறவா அதையும் கொடுத்துட்டு ரோசப்பட்டீங்கன்னா நல்லது. இந்த பூரி மசாலா நம்ம தான். நம்ம மாதிரியா? ஆமா, இந்த பூரி தானா, இந்த மசாலா தான். நீ 2 பேர் சேரும்போது தான் டேஸ்ட் ஓன்னு இருக்கும். கொண்டு போய் வச்ச அந்த போனை. இல்லப்பா, உள்ளதாப்பா சார்ஜ் பண்ண ஞாபகம் இருக்கா? இப்ப காணும்பா. இங்க என்ன திருடனா வந்து எடுத்து போயிட்டா? இல்ல மீனா, சார்ஜ் போட்ட ஞாபகம் இருக்கு மீனா. அதான் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு அதிகமாச்சு. வயசாயிட்டே போது, பாத்துக்கோங்க. இவன் எப்படி சொல்லிட்டு போறா? கிழங்கை வேக வைத்து தோல் நீக்கி மசித்துக் கொள்ளவும். பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு ஆகியவற்றை நீர் விடாமல் அரைத்து பின்பு நீரில் கரைத்து வைக்கவும். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு தாளித்து நீளவாக்கில் நறுக்கிய வெங்காயம், விதைகளை நீக்கி நீளவாக்கில் நறுக்கிய பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நன்கு வதக்கவும். வெங்காயம் வதங்கியதும் பொடியாக நறுக்கிய கேரட் சேர்த்து வதக்கி சிறு துண்டுகளாக நறுக்கிய இஞ்சி சேர்த்து வதக்கவும். பிறகு மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்து மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்க்கவும். கரைத்து வைத்த பொட்டுக்கடலை மாவை ஊற்றி தேவையான அளவு நீர் ஊற்றவும். அடிபிடிக்காத அளவிற்கு கிளறிவிட்டு நன்கு கொதிக்க விடவும். கொதித்ததும் மல்லித்தழை தூவி இறக்கவும். பூரியுடன் சாப்பிட சுவையான பூரி மசால் ரெடி.